அதிமுக அரசு தொடங்கி வைத்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு செயல்படுத்தவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சிலர் நீதிமன்றத்துக்கு சென்று விடுவதால் திட்டத்தை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார். விவசாயிகள் பாதிக்கப்படாதவாறு திட்டத்தை நிறைவேற்ற தமிழக அரசு முயற்சித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அந்த திட்டம் தலைவர் கலைஞர் கொண்டு வந்த திட்டம் என்கின்ற ஒரே காரணத்தாலே கிடப்பிலே போட்டுவிட்டு புதிய திட்டத்தை கொண்டு வந்தார். இதுதானே உண்மை. அதே திட்டத்தை தொடர்ந்து இருக்கலாம்ல. அப்ப இன்னைக்கு தண்ணி புதுக்கோட்டைக்கு கிடைச்சிருக்கும். ஆனா நிலமெடுப்பு என்று வைத்து ஒவ்வொரு போனா என் வீடு இடுபடுது, உடனே ஒருத்தர் கோர்ட்டுக்கு போறான், ஸ்டே வாங்குறான். என் நிலம் பாதிக்கப்படுது, நான் தரமாட்டேன், கோர்ட்டுக்கு போறா, ஸ்டே வாங்குறான். உடனே நம்ம ஸ்டேயை வெக்கேட் பண்ண வேண்டியதுக்கு இப்படி தினசரி சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எடப்பாடி கொண்டு வந்த திட்டத்தாலே. ஆனால் அதே திட்டம் மக்களை பாதிக்காமல் வந்திருக்குமே, ஆனால் இந்நேரம் ராமநாதபுரத்தையே ரீச் ஆகிருக்கலாம். எனவே எடப்பாடி கொண்டு வந்த திட்டத்திலே கோளாறு. ஆனால் அதை இன்றைக்கு சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு வந்திருக்கிறது. அதை நீதிமன்றங்கள் மூலமாக நாங்கள் சரி செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தாலே தான் காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறது, பண விரயமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே விவசாயிகள் மீது அக்கறை கொண்டிருக்கிற அரசு எங்களுடைய அரசியை தவிர வெறும் வெற்று விளம்பரங்களுக்காக ஆட்சியை நடத்துகிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு அல்ல, அது அன்றைக்கு இருந்த எடப்பாடியினுடைய அரசு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.